Hi friends, welcome to Essential Food Maker. First time நம்ம வீடியோ பார்க்குறவங்க subscribe பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை press பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் சட்னி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம் 6 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. மஷ்ரூமில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. பிளட்டில் இருக்கிற கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணும், ரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்தாமல் பார்த்துக்கும், முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு புளி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட 4 வரமிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு 50 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இதோட ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமில் ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. உப்பு தேவையான அளவு. நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக குவிக்காக செஞ்சிடலாம் இந்த சட்னி. பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை, மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியே வெளில வந்துட்டுருக்கு. மஷ்ரூம் சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ மஷ்ரூம் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.